புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசை நீக்க கோரி அதிமுக சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று 2016-17 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அப்போது அதிமுக உறுப்பினர்கள் அன்பழகன் தலைமையில் எழுந்து பட்ஜெட் விவரங்கள் இணையதளத்திலும் செய்தித்தாள்களிலும் வெளியாகி உள்ளதாக கூறி கூச்சல் எழுப்பினர். பட்ஜெட் ரகசியத்தை காக்க தவறிய முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான அரசு ஆட்சி செய்யும் உரிமையை இழந்துவிட்டதாக கூறி சட்டப்பேரவைத் தலைவர் இருக்கை முன்பு முற்றுகையில் ஈடுபட்டனர். பின்னர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்து சட்டப்பேரவை முன்பு படியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பழகன் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை சந்தித்து இது தொடர்பாக மனு அளித்தனர். பட்ஜெட் விவரங்கள் வெளியானதை அடுத்து ஆட்சி செய்யும் உரிமையை காங்கிரஸ் அரசு இழந்துவிட்டதாக கூறி காங்கிரஸ் அரசை நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது எடுத்துக்கொண்ட காப்புறுதிக்கு நேர்மாறாக பட்ஜெட்டினுடைய அத்தனை தகவலையும் வெளியில் செய்தியாக கசியப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அரசு முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான இந்த காங்கிரஸ் அரசு ஆட்சி செய்கின்ற உரிமையை இழந்த அரசாகும்.